Hello students, now we are going to see 10th Maths Relations and Functions part 15. Last video la enna paathom appadina composite function of three functions வந்து associative property satisfied ஆகுதா இல்லையா, அதாவது f composite g composite h that is equal to f composite g composite h அத பத்தி பார்த்தோம். Now I am going to explain exercise 1.6 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டினுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்குமே வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். The first question, if number of a cross b is equal to 6 and a is equal to 1, 3, then number of b is என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ வந்து 1, ஆப்ஷன் பி வந்து 2, ஆப்ஷன் சி வந்து 3, ஆப்ஷன் டி வந்து 6. இதுல வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இந்த இதுல வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆப்ஷன் சி வந்து 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்யூஷன்ல சொல்றேன். சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 6 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ வந்து செட் 1, 3 கொடுத்துருக்காங்க. இதோட கார்டினல் நம்பர் என்னன்னா, செட் ஏல வந்து 2 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஏ, கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 2. நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 6. நம்பர் ஆஃப் ஏ நம்ம ஏற்கனவே 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து 2. நம்பர் ஆஃப் பி வந்து நமக்கு தெரியாது. ஸோ ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடும். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. லெஃப்ட் சைடு வரும்போது என்ன ஆகும், ரைட் டு லெஃப்ட் அல்லது லெஃப்ட் டு ரைட் வரும்போது அது வந்து டினாமினேட்டர்ல வந்துடும் அந்த ரெசிப்ரோக்கல். இது வந்து 6ம் 2ம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ இதை வந்து 2 டேபிள் வச்சு நம்ம கேன்சல் பண்ணலாம். இது வந்து 1 டைம் இட் கோஸ், இது 3 டைம்ஸ். 1 2 இஸ் 1, 3 2s are 6. That is equal to number of b. So number of b அப்படிங்கிறது that is equal to 3. அதுதான் இது வந்து அதோட cardinal number. So கரெக்டான ஆன்சர் வந்து 3. Second question, a is equal to a b p, b is equal to 2, 3, c is equal to p q r s. Then number of a union c cross b, அதாவது cardinal number of a union c cross b is what? அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து 20ன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து 12ன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து 16. இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து சி இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அது வந்து சொல்யூஷன் வந்து இப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. சொல்யூஷன் என்னன்னா, given a is equal to set of all a, b, p. Set b is equal to 2, 3. Set c is equal to p, q, r, s. இது வந்து given set. இப்ப நமக்கு வந்து a யூனியன் c கிராஸ் b வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பிராக்கெட்ல என்ன இருக்கோ அப்ப அது வந்து இது அவுட்டர் பிராக்கெட், இது இன்னர் பிராக்கெட். ஸோ இன்னர் மோஸ்ட் பிராக்கெட்டை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே உள்ள கொடுத்துருக்கிறது என்னன்னா ஏ யூனியன் சி, அதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ யூனியன் சி எழுதிக்கிறோம். செட் ஏ வந்து ஏ பி பி யூனியன், செட் சி வந்து பி கியூ ஆர் எஸ். ஸோ ஏ யூனியன் சி என்ன பண்ணிக்கிறோம்னா, செட் ஏ எழுதுறோம், யூனியன் செட் சி எழுதிக்கிறோம். யூனியன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எய்தர் இன் செட் ஏ ஆர் இன் செட் சி அல்லது போத். ஏதாவது இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கலாம், அல்லது செகண்ட் செட்டில் இருக்கலாம், அல்லது 2 செட்டிலையும் இருக்கலாம். அதான் வந்து யூனியன் சொல்லுவோம். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது ஏ பி பி, செகண்ட் செட்ல இருக்கிறது பி கியூ ஆர் எஸ். இதுல வந்து பி வந்து காமனா இருக்கு, அதை வந்து ஒரு தடவை எழுதினாலே போதும். ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸையும் எழுதணும், பியில இருக்கிற எலமெண்ட்ஸையும் எழுதணும். காமனா இருக்கிற எலமெண்ட்டை வந்து ஒரு தடவை நம்ம எழுதினா போதுமானது. ஸோ ஏ யூனியன் சில வந்து ஏல இருக்கிற எலமெண்ட், சில இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து எழுதிடுறோம். ஸோ ஏ பி பி கியூ ஆர் எஸ். செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ், செட் சில இருக்கிற எலமெண்ட்ஸ், பி வந்து 2 இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ இது எல்லா எலமெண்ட்ஸும் தான் வந்து ஏ யூனியன் சில இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ யூனியன் சி கிராஸ் பி.
ஸோ ஏ யூனியன் சி வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஏ பி பி கியூ ஆர் எஸ். செட் பி வந்து 2,3. இப்போ என்ன பண்ணிக்கணும், கிராஸ் ப்ராடக்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் செட்டில் இருக்கிற ஆல் த எலமெண்ட்ஸ், அதை ஆர்டர் பேரா வந்து எழுதணும். அடுத்தது செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட், ஃபிஃப்த் எலமெண்ட், சிக்ஸ்த் எலமெண்ட், எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல ஆர்டர் பேரா எழுதணும். ஸோ இங்கே வந்து என்னன்னா ஏயோட 2, ஏயோட 3. ஸோ ஏ கமா 2, ஏ கமா 3. அடுத்தது பிக்கு ஆர்டர் பேர் போட்டோம்னா பி கமா 2, பி கமா 3. ஸோ பி கமா 2, பி கமா 3. அடுத்தது வந்து பியோட மேட்ச் பண்றோம். ஸோ பி கமா 2, பி கமா 3. அது இங்க எழுதியிருக்கோம், பி கமா 2, பி கமா 3. அடுத்தது வந்து எலிமெண்ட் கியூ, கியூ கமா 2, கியூ கமா 3. அது இங்க எழுதியிருக்கோம், கியூ கமா 2, கியூ கமா 3. அடுத்தது வந்து ஆர், ஆர் கமா 2, ஆர் கமா 3. அது எங்க எழுதியிருக்கோம், ஆர் கமா 2, ஆர் கமா 3. அடுத்தது எஸ் கமா 2, எஸ் கமா 3. ஸோ எஸ் கமா 2, எஸ் கமா 3. இதுதான் வந்து ஏ யூனியன் சி கிராஸ் பி, இந்த ஆர்டர் பேர்ஸ். இப்போ இதுல வந்து கார்டினல் நம்பர் கேட்டிருக்கு, கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி. ஸோ கார்டினல் நம்பர்னா என்னன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்க வந்து ஆர்டர் பேர்ஸா இருக்கிறதுனால எத்தனை ஆர்டர் பேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ கவுண்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு ரோலை வந்து 4 4 இருக்குது. ஸோ 1 2 3 3 rows into 4, அது வந்து 3 4s are 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலா வந்து எவ்வளவு ஆர்டர் பேர்ஸ் இருக்கு அப்படின்னா 12 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின், if A is equal to 1, 2, B is equal to 1, 2, 3, 4, and C is equal to 5, 6, and D is equal to 5, 6, 7, 8, then state which of the following statement is true. அதாவது ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து எது வந்து ட்ரூ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னா ஏ கிராஸ் சி வந்து சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஆப்ஷன் பி வந்து பி கிராஸ் டி சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் சி. ஆப்ஷன் சி வந்து ஏ கிராஸ் பி சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் டி. ஆப்ஷன் டி வந்து டி கிராஸ் ஏ சப்செட் ஆஃப் பி கிராஸ் ஏ. இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்றத வந்து நம்ம எழுதணும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஏ கிராஸ் சி சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி இஸ் ட்ரூ. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து ட்ரூ. அது வந்து சொல்யூஷன்ல வந்து எப்படின்னு பார்க்கலாம். செட் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2. செட் பி வந்து 1, 2, 3, 4. செட் சி வந்து 5, 6. செட் டி வந்து 5, 6, 7, 8. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் செட் வந்து சப்செட் ஆஃப் செகண்ட் செட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சப்செட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் செட் வந்து சப்செட் ஆஃப் செகண்ட் செட்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து செகண்ட் செட்ல இருக்கணும். அதோட வந்து ஒரு எலமெண்டாவது அட்லீஸ்ட் கூட இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் சப்செட். இது வந்து ப்ராப்பர் சப்செட் தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதுல அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ராப்பர் சப்செட். இது வந்து ப்ராப்பர் சப்செட்னு இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். இது வந்து இதோட சப்செட்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதோட இந்த ப்ராப்பர் சப்செட் அப்படின்றதுனால அட்லீஸ்ட் இதை விட இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இதுல இருக்கணும், எல்லா எலமெண்ட்ஸும். அதோட என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது இந்த செட்டை விட இந்த செட்ல வந்து நமக்கு கூட இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது வந்து சொல்யூஷன் என்னன்னா செட் ஏ கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க, செட் சி கொடுத்துருக்காங்க, செட் டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் சி. செட் ஏ வந்து என்னதுன்னா 1, 2. செட் சி வந்து 5, 6. ஏற்கனவே நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஆரோ போட்டிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இந்த ஃபர்ஸ்ட் செட் அண்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் இந்த செகண்ட் செட். இதுக்கு வந்து ஆர்டர் பேர் எழுதிக்கணும். ஸோ ஆர்டர் பேர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 1, 5, 1, 6. அதுதான் இங்க எழுதியிருக்கோம். 1, 5, 1, 6. அடுத்தது 2, 5, 2, 6. அடுத்தது 2, 5, 2, 6 வந்து எழுதியிருக்கிறோம். அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பி கிராஸ் டி வந்து கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் டி வந்து என்ன அப்படின்னா பி செட் வந்து என்னன்னா 1, 2, 3, 4.
அடுத்தது டி செட் என்னன்னா கிராஸ் 5 6 7 8. இங்கே அதே ப்ராசஸ் தான். என்ன பண்றோம், ஒரு எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்ல எழுதிக்கிறோம் அண்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் இங்க வந்து எப்படி மேட்ச் பண்ணிக்கணும், 1 to 5 1 to 6 1 to 7 1 to 8 அதே மாதிரி 2 3 4 அதை கண்டினியூஸா வந்து நம்ம எழுதிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுலயும் வந்து காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குதா, இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இதுல இருக்குதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப B cross D வந்து 1, 5 1, 6 1, 7 1, 8 2, 5 2, 6 2, 7 2, 8 3, 5 3, 6 3, 7 3, 8 4, 5 4, 6 4, 7 4, 8. இதுல வந்து ஃபர்ஸ்ட் செட்லயும் செகண்ட் செட்லயும் அதாவது A cross C லயும் B cross D ல இருக்கிற காமனான எலிமெண்ட் என்ன அப்படின்னா 1, 5 1, 6 2, 5 2, 6 இந்த 4 ஆர்டர்ட் பேர்ஸ் தான் வந்து A cross C ல இருக்குது. ஆனா அந்த அதே 4 ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து B cross D ல இருக்குது. அதோட அடிஷனலா வந்து நிறைய ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் செட் A cross C அப்படிங்கிற அந்த இது ப்ராடக்ட் வந்து சப்செட் ஆஃப் B cross D. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஃபோர்த் கொஸ்டின், if there are 1024 relations from a set A 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements in B is அது வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ வந்து 3, ஆப்ஷன் பி வந்து 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி வந்து 8. ஆப்ஷன் பி வந்து 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இப்போ இதுல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா சொல்யூஷன் A is equal to 1, 2, 3, 4, 5. ஸோ கார்டினல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தமா வந்து கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் வந்து அதுல இருக்கு. நம்பர் ஆஃப் பி வந்து எக்ஸ். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து எவ்வளவு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து 1024. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா இஃப் நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி எலிமெண்ட்ஸ், கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ வந்து பி, cardinal number of B வந்து Q, then the total number of relations that exist from A to B வந்து is 2 to the power PQ. இந்த ஃபார்மேட்டை தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கணும். என்னன்னா நம்பர் ஆஃப் A cross B வந்து 1024. அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா 1024ன்றது வந்து ஈவன் நம்பர். ஸோ அதை 2ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா 5 times 10, 1 time is 2, அடுத்தது 2 times வந்து 4. அகைன் வந்து ஈவன் நம்பர் 2ஆல டிவைட் பண்றோம். 2 2s are 4, பேலன்ஸ் 1. 5 2s are 10, பேலன்ஸ் 1. 6 2s are 12. அகைன் இது ஈவன் நம்பர் 2 போடுறோம். 1 2 is 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1. 8 2s are 16. அகைன் இது ஈவன் நம்பர் 2 போடுறோம். 6 2s are 12, 4 2s are 8. அகைன் 2 போடுறோம். 3 2s are 6, 2 2s are 4. அகைன் 2 போடுறோம். 1 2 is 2, பேலன்ஸ் 1. 6 2s are 12. அகைன் வந்து ஈவன் நம்பர் 2, 8 2s are 16. அகைன் 2, 4 2s are 8. அகைன் 2, 2 2s are 4. அகைன் 2, 1 2 is 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1024 தட் இஸ் ஈக்குவல் டு 2 to the power 10. அதாவது 2 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் வந்து அந்த 2 வந்து ரிப்பீட் ஆயிருக்குது. அது அந்த எக்ஸ்பனன்ட் ஃபார்முல வந்து 1024ன்றத 2 to the power 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 1024 வந்து 2 to the power 10ன்னு எழுதியிருக்கலாம். நமக்கு கொடுத்திருக்க ஃபார்மேட் என்னன்னா கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ பி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஸ் அதாவது ஏ கிராஸ் பி வந்து 2 to the power ஆஃப் அந்த PQ அந்த கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் இன்டூ கார்டினல் நம்பர் ஆஃப் பி அப்படின்னு Q அப்படின்னு எழுதலாம். ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ வந்து பி, கார்டினல் நம்பர் ஆஃப் பி வந்து Q. அந்த ரிலேஷன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஏ டு பி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுறது என்ன அப்படின்னா 2 to the power ஆஃப் கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் கார்டினல் நம்பர் ஆஃப் பி. அதுதான். ஸோ இங்க வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ வந்து 5, கார்டினல் நம்பர் ஆஃப் பி வந்து நம்ம வந்து தெரியல, அதனால எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 2 to the power
5x. இது வந்து நம்ம 1024க்கு கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து என்னன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி 2 to the power 10. ஸோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து பேஸ் வந்து சேமா இருக்கு 2 பவர் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃபரெண்டா இருக்குது. அப்ப எக்ஸ்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் பேஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து பவரை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5x is equal to 10 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ இந்த 5 வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். லெஃப்ட் டு ரைட் போறதுனால இங்க மல்டிப்ளிகேஷனா இருக்கிறது. அங்க போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா டினாமினேட்டர்ல வந்துருது. 5ன்றது 1/5. ஸோ டினாமினேட்டர்ல வந்துருது. 5ம் 10ம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ நம்ம ஒன்னு நியூமரேட்டர்ல இருக்கு, இன்னொரு டினாமினேட்டர்ல இருக்கு. நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 2 5s are 10. So x is equal to 2 அப்படின்றது தான் வந்து நமக்கு ஆன்சர். So fifth question, the range of the relation set of all r is equal to set x comma x square such that x is a prime number less than 13 is. நமக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஏ வந்து 2 3 5 7, ஆப்ஷன் பி வந்து 2 3 5 7 11, ஆப்ஷன் சி வந்து 4 9 25 49 121, ஆப்ஷன் டி வந்து 1 4 9 25 49 121. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னா C is equal to 4 9 25 49 121. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ சொல்யூஷன் என்னன்னா given r is equal to set of all x comma x square, இது வந்து ஆர்டர் பேர், such that x is a prime number less than 13. 13 ஒரு பிரைம் நம்பர் தான். அதுக்கு லெஸ் தேனா இருக்கிறதுல வந்து எதாவது பிரைம் நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரைம் நம்பர்னா அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது இப்போ 2 அப்படின்ற பிரைம் நம்பர் எடுத்துட்டோம்னா 2 divided by 2 வந்து 1, 2 divided by 1 வந்து that is equal to 2. இதை தவிர வேற எந்த நம்பருமே வந்து இதை ஃபேக்டர் பண்ண முடியாது, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1 2 மட்டும்தான். அதாவது the number and 1 அது மட்டும்தான் வந்து இது இருக்கும். ஸோ அதே மாதிரி பிரைம் நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பிரைம் நம்பர். மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து காம்போசிட் நம்பர். இந்த ஆர்டர் பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு பிரைம் நம்பர் எடுத்துக்கணும், எக்ஸ் பிரைம் நம்பரு, அதோட ஸ்கொயர் வந்து எழுதணும். பட் செலக்ட் பண்ற பிரைம் நம்பர் எல்லாமே வந்து 13க்கு லெஸ் தேனா இருக்கணும். ஸோ நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அதாவது இது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அடுத்தது வந்து என்னன்னா 2 வந்து பிரைம் நம்பரு, 3 பிரைம் நம்பரு, 4 வந்து காம்போசிட் நம்பரு, 5 வந்து பிரைம் நம்பரு, 6 காம்போசிட் நம்பரு, 7 வந்து பிரைம் நம்பரு, 8 9 வந்து காம்போசிட், 8 9 10 வந்து காம்போசிட் நம்பரு, அண்ட் 11 வந்து பிரைம் நம்பரு, 12 காம்போசிட். நமக்கு வந்து லெஸ் தேன் 13 தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த 5 நம்பர்ஸ் தான் வந்து பிரைம் நம்பர்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், அது பிரைமும் இல்லை காம்போசிட்டும் இல்லை. இந்த 5 நம்பர்ஸ் தவிர மீது எல்லாமே வந்து காம்போசிட் நம்பர். அதுக்கு வந்து மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். சரியா? இப்போ வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 ஸ்கொயர் வந்து 4, எக்ஸ் வந்து 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 ஸ்கொயர் வந்து 9, எக்ஸ் 5ன்னு எடுத்துட்டோம்னா 5 ஸ்கொயர் வந்து 25, எக்ஸ் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 ஸ்கொயர் வந்து 49, எக்ஸ் 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 ஸ்கொயர் வந்து 121. ஸோ இந்த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 3 5 7 11 are 4 9 25 49 121. ஸோ இதுதான் வந்து 6. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா ஒரு பர்டிகுலர் நம்பர், அதோட ஸ்கொயர். அதே சமயத்தில் எக்ஸ் வந்து பிரைம் நம்பரா தான் இருக்கணும், 13 விட லெஸ் தேனா இருக்கணும், 13 விட சின்ன நம்பரா இருக்கணும். ஸோ இந்த பிரைம் நம்பர்ஸ் வந்து இந்த 5 நம்பர்ஸ் மட்டும்தான், அதோட ஸ்கொயர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ். ஸோ இந்த கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்து 4 9 25 49 121. அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். If the ordered pairs a plus 2, 4 and 5 2a plus b are equal, then ab is, அதாவது இந்த ரெண்டு ஆர்டர் பேரும் வந்து ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஆர்டர் பேர். தென் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2, -2,
b is equal to 5, 1, c is equal to 2, 3 and d is equal to 3, -2. இதுல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன்னா a வேல்யூ 3, b வேல்யூ -2. ஸோ ஆப்ஷன் d வந்து 3, -2 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அது எப்படின்றத வந்து நான் சொல்யூஷன்ல சொல்றேன். ஸோ சொல்யூஷன் வந்து என்னன்னா கொடுத்துருக்கிறதுனா இந்த ரெண்டு ஆர்டர் பேர்ஸும் வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. a + 2, 4 தட் இஸ் ஈக்குவல் டு 5, 2a + b. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், செகண்ட் வந்து செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறது ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா a + 2 அதை எழுதிக்கிறோம். இங்க வந்து 5, ஸோ அதை வந்து இங்க எழுதிக்கிறோம். a + 2 இஸ் ஈக்குவல் டு 5. இந்த 2ங்கிறது வந்து பாசிட்டிவ், இது வந்து ரைட் சைடு எடுத்துட்டு போனோம்னா நெகட்டிவ் ஆயிரும். ஸோ a வந்து இதே இடத்துல வச்சுக்கிறோம். 5 இந்த இது வந்து -2 ஆயிரும். 5 - 2 வந்து 3. ஸோ a is equal to 3 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். அடுத்தது செகண்ட் வந்து ஆர்டர் பேர்ல இருக்கிறது செகண்ட் டேர்ம் வந்து ஈக்குவேட் பண்றோம். 2a + b அப்படிங்கிறது வந்து 4. ஸோ a வேல்யூ ஏற்கனவே 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 × 3 + b that is equal to 4. So 2 3s are 6. 6 plus b வந்து that is equal to 4. 6 வந்து லெஃப்ட் சைடு இருக்கு, b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6 வந்து ரைட் சைடு கொண்டுட்டு போகணும். இங்க பாசிட்டிவ் வேல்யூ ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் ஆயிரும். ஸோ b is equal to 4 - 6. அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறோம். நம்ம எழுதும் போது அந்த நம்பரோட பிகர் நம்பர் சைனை எழுதிக்கிறோம். 4 - 6 வந்து 2, பிகர் நம்பர் வந்து இங்க 6, 6ஓட சைன் வந்து நெகட்டிவ், நம்ம நெகட்டிவ் எழுதிக்கிறோம். b is equal to -2. ஸோ a வேல்யூ வந்து 3ன்னு தெரியுது, b வேல்யூ வந்து -2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ the ஆர்டர் பேர் a b is equal to 3, -2. ஸோ 3, -2 அப்படிங்கிற அந்த ஆர்டர் பேர் அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 7th question. Let number of a is equal to m and number of b is equal to n. Then the total number of non-empty relations that can be defined from a to b is option A வந்து m to the power n, option B வந்து n to the power m, option C வந்து 2 to the power m n minus 1, ஆப்ஷன் டி வந்து 2 to the power mn. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ வந்து m, கார்டினல் நம்பர் ஆஃப் செட் பி வந்து n. ஸோ அடுத்தது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ், அதாவது எம்டி இல்லாம ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த ரிலேஷன்ஸ் வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் ஏ டு பி அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் டி வந்து 2 to the power mn அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். சொல்யூஷன் நம்பர் ஆஃப் ஏ வந்து m, நம்பர் ஆஃப் பி வந்து n. ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, கார்டினல் நம்பர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. அதோட ரிலேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2 to the power கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் கார்டினல் நம்பர் ஆஃப் பி. ஸோ இங்க வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ வந்து m, கார்டினல் நம்பர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு n. ஸோ அதோட நான் எம்டி ரிலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 2 to the power ஆஃப் m and n. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ். தென் 8th question. If a, 8, b 6, b, a, 8, 6, b represents an identity function, then the value of a and b are respectively. அது வந்து என்ன வந்து கரெக்டான ஆன்சர். அந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 8, 6, ஆப்ஷன் பி வந்து 8, 8, ஆப்ஷன் சி வந்து 6, 8, ஆப்ஷன் டி வந்து 6, 6. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2 ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதோட வேல்யூ, அதாவது ஏபியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கலாம், இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது கரெக்டானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து 8, 6 அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன். அது வந்து சொல்யூஷனை நான் எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா let A be a non-empty set. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டனாலும் வந்து நம்ம எடுக்கிற செட் வந்து நான் எம்டி செட்டா இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் வந்து ஒரு எலமெண்டாவது வந்து அதுல இருக்கணும். ஸோ ஏ வந்து நான் எம்டி செட் அதை வந்து கொடுத்துட்டாங்க. தென் த ஃபங்க்ஷன் f from A to A, அதாவது set to itself. A to இன்னொரு செட் கிடையாது, set to itself. let A be a non-empty set. கொடுத்திருக்க A செட் வந்து non-empty செட்டா இருக்கணும். Then the function f from A to A, A to A னா A to itself defined by f of x is equal to x. அதாவது x வந்து x ஓட ரிலேட் ஆகும் அந்த மாதிரி. ஸோ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த அவுட்புட் அது சேம் இதாவே வருது. அதுதான் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்றோம். ஸோ மேப்பிங் ஆஃப்டர் தட் அதோட இமேஜ் வந்து நமக்கு என்னன்னா அதே இமேஜே வந்து கிடைக்குது. For all x belongs to A is called an identity function on A and it is denoted by IA. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செட் A வந்து எக்ஸ் ஒய் இசட், அது வந்து இட்செல்ஃப் அப்படின்னா அதே செட்டு தான் வருது. ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ, அப்போ எக்ஸ் வந்து எக்ஸோட ரிலேட் ஆகுது, ஒய் வந்து ஒய்யோட ரிலேட் ஆகுது, இசட் வந்து இசடோட ரிலேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எலமெண்ட் எக்ஸுக்கு இமேஜ் வந்து எக்ஸ், ஒய்க்கு இமேஜ் ஒய், இசட்டுக்கு இமேஜ் வந்து இசட். அது மாதிரி எக்ஸுக்கு ப்ரீ இமேஜ் எக்ஸ், ஒய்க்கு ப்ரீ இமேஜ் ஒய், இசட்டுக்கு ப்ரீ இமேஜ் இசட். ஸோ ஏ வந்து மேப்பிங் எஃப் ஃப்ரம் ஏ டு இட் செல்ஃப், ஏ டு ஏ போகுது. அதுதான் வந்து நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். கொடுத்துருக்கிறது என்னன்னா A, 8, 6, B. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ. இப்போ இங்க வந்து 8 இருந்துச்சு அப்படின்னா ஏயும் வந்து 8ஆ தான் இருக்கணும். ஏன்னா இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறேன். அதாவது 8, அதாவது இந்த இமேஜும் ப்ரீ இமேஜ் ரெண்டுமே. ஸோ இமேஜ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து இமேஜ் 8ஆ தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் 8 தான். ஸோ அது வந்து இட் செல்ஃப் அப்படின்றது ஐடென்டிட்டி அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவோ செகண்ட் டேர்மும் அதே தான் இருக்கும். ஸோ இங்க 8ன்னு இருக்கிறதுனால ஏயும் வந்து மஸ்ட் பி 8. அதே மாதிரி இங்க 6 இருக்கிறதுனால பி மஸ்ட் பி ஈக்குவல் டு 6. அதாவது இங்க 8 இருக்கிறதுனால ஏயும் 8ஆ தான் இருக்கணும். இங்க வந்து 6 இருக்கிறதுனால பி வந்து 6ஆ தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஏ வேல்யூ வந்து 8, பி வேல்யூ வந்து 6. ஸோ இந்த ஏயோட வேல்யூ என்னது 8, பியோட வேல்யூ என்ன 6. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குது. சரியா, இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.6ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல 1 to 8 இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல வந்து கரெக்டான ஆப்ஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சொல்யூஷன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.